சித்தி, என்னது? ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? என்னால தாங்க முடியல அபி. எது நினைச்சாலும் அழுக வருது. எல்லாம் சரியா போயிடும் சித்தி. இது பாருங்க, நான் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. வேண்டாம் அபி, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் செத்தாலே போதும். சித்தி, அப்படிலாம் சொல்லக்கூடாது சித்தி. சுமதிக்கு சரியாயிடும். இது பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். நீங்க தைரியமா இருங்க. எப்படிமா தைரியமா இருக்க முடியும்? இது பாருங்க சித்தி, நான் எவ்வளவோ சமயத்துல உடைஞ்சு போயிருக்கும் போது நீங்க தானே எனக்கு தைரியம் சொன்னீங்க. இப்போ நீங்களே இப்படி பயப்பட்டா எப்படி? நான் இருக்கேன் சித்தி. இது பாருங்க, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். சுமதியை பழைய மாதிரி கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு சித்தி. நீங்க என்ன நம்புறீங்கல்ல? எதுக்கும் கவலைப்படாதீங்க. நடந்ததையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க சித்தி. இப்படி பெத்தவ மாதிரி நீ எவ்வளவு தைரியம் சொல்ற? நீ மட்டும் இல்லைன்னா நான் நேரம் நொறுங்கி போயிருப்பேன். ஏன் சித்தி இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க தைரியமா இருந்தாலே போதும். நமக்கு நடந்திருக்கிற சோதனையில இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். நல்ல தெம்பாருங்க. இது பாருங்க, சுமதிக்கு சீக்கிரம் சரியாயிடும். டாக்டர்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அண்ணி, சந்திரா வா. என்னது? சாப்பாடு. எதுக்கு நீ இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இது பாரு, நான் வரும்போது தான் டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேனே. அதனால என்ன, வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? அண்ணி, மாமா தான் ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. அப்படியா? என்னன்னு புலம்புறாரு? சம்பாதிச்ச பணம்லாம் போயிடுச்சேன்னு புலம்புறாரு, குடிக்கிறாரு, தலையில அடிச்சுட்டு கத்துறாரு. கத்தட்டும், நல்லா கத்தி சாவட்டும். பணம் பெத்த என் பொண்ணோட வாழ்க்கையை போயிடுச்சு. பணம் போனா என்ன, போய் தொலைட்டும். அந்த ஆளும் அப்படியே குடிச்சு குடிச்சு சாவட்டும். நாமளாவது நிம்மதியா இருக்கலாம். சித்தி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மகளோட வாழ்க்கையை போயிடுச்சு அபி. அவ பொழப்ப கெடுத்த மனுஷன் இருந்தா என்ன, போனா என்ன? சித்தி, இது பாருங்க, சித்தப்பா ஒரு நாளும் சுமதியோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை. அவரு சுமதி ரொம்ப உயர்ந்த நிலையில வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அதுல அவர் பண்ண ஒரே தப்பு அந்த ஃப்ராட் ஆளுங்களை நம்பினதுதான். நாம எச்சரிக்கைப்படுத்தினதை அவர் அலட்சியப்படுத்திட்டாரு. மற்றபடி அவரோட நோக்கத்தை நம்ம தப்பு சொல்ல முடியாது. சுமதி மேல நமக்கு இருக்கிற அதே அளவு பிரியம் அவருக்கும் இருக்கு. ஹலோ. ஹாய் அபி. சொல்லு உஷா. அபி, இன்னைக்கு அந்த நுங்கம்பாக்கம் லேண்ட் விஷயமா நம்ம வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. நீ எங்க இருக்க? சாரி உஷா, என்னால வர முடியாது. சுமதிக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஓ மை காட், என்னாச்சு சுமதிக்கு? அது ஒரு பெரிய கதை, இப்ப சொல்ல முடியாது. நேர்ல வந்து சொல்றேன். இது பாரு, இப்ப என்னால வர முடியாது. ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம். அபி சாரி, ஆனா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ண முடியாது அபி. நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். தெரியும் உஷா, ஆனா எப்படியாவது சமாளிச்சிரு. அபி, புது ப்ராஜெக்ட், நீ இல்லாம நான் எப்படி சமாளிக்கிறது? நீ கண்டிப்பா வரணும். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் உஷா. சரி, நான் ட்ரை பண்றேன். ஓகே அபி, நான் வெயிட் பண்றேன். ஓகே, பை. பை. அபி, நீ கிளம்புமா. பாவம், உன்னோட வேலை கிடக்கூடாது. அதான் நாங்க இங்க இருக்கோம்ல. சித்தி, எனக்கு வேலையை விட நீங்க தான் ரொம்ப முக்கியம் சித்தி. எனக்கு பணம் பெருசு கிடையாது, உறவுகள் தான் முக்கியம். சொல்லப்போனா நான் பணம் சம்பாதிக்கிறதே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஆசையில தான். இவ்வளவு தங்கமானவளா இருக்கேம்மா, உன்ன போய் எதிரியா பாக்குறாரேம்மா. விடுங்க சித்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க, சாப்பிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ உன் வேலையை கவனி. பரவாயில்ல சித்தி, அப்புறமா போய்க்கிறேன். கிளம்பு அபி, போ.
சரி, ஏதாவது இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்றேன். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சந்திரா, இதை வச்சுக்கோ, சாப்பிடுங்க. வந்துடுறேன். என்ன அபி, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிருக்கலாமே. என்ன பண்றது, ஒரு ஃபோன் கூட பண்றதுக்கு அவகாசம் இல்ல தொல்ஸ். பாவம் அபி உங்க சித்தப்பா. கேக்குற எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன பண்றது உஷா, சித்தப்பா ரொம்ப விவரமான மனுஷன்தான். ஆனா இந்த விஷயத்துல ஏமாந்து போயிட்டாரு. சினிமாவில் தாம்மா இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிஜத்திலேயும் இந்த மாதிரி திருட்டு பசங்க இருக்காங்களா என்ன? நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல சார், ஆனா நடந்துருச்சே. பாவம் சித்தப்பா, அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமா உடைஞ்சு போயிடுச்சு. என்ன அபி, இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியிருக்கீங்க, கெஞ்சி இருக்கீங்க, அவரு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. என்ன செய்யறது, அதான் விதின்னு இருந்தா யாராலையும் அதை மாத்தவே முடியாது. மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது. அபி, நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? நீ தான் தைரியமா இருக்கணும். விடு, எல்லாம் சரியாயிடும். அபி, இனி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? விடுங்க, நடக்க வேண்டியது தானா நடக்கும். அபி, அந்த நுங்கம்பாக்கம் சைட் ஓனர் இன்னைக்கு நம்மள வர சொல்லி இருக்காரு. இப்போ கிளம்பினோம்னா டைம் கரெக்டா இருக்கும். உஷா, கொஞ்சம் இருங்க. இப்படி எடுத்தங்க ஊத்தோம்னு ஒரு விஷயத்தை செஞ்சா அப்படி. என்ன சொல்றீங்க? இதோ பாருங்க உஷா, அது சிட்டில எவ்வளவு பெரிய இடம், அது நமக்கு வழியா வருதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? சிட்டில நம்மளோட பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நம்ம கிட்ட வராங்கன்னா கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதோ பாருங்க உஷா, அந்த நுங்கம்பாக்கம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா எனக்கு எதுவும் சரியா படல. அதுவும் அந்த சிவதாஸ் சொல்லி நாம அந்த இடத்த வாங்குறதோ இல்ல வேலை செய்யறதோங்கிறது பெரிய முட்டாள்தனம். சிவதாஸ் சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன? பில்டிங் கட்ட போறது நாம தானே. புரியாம பேசாதீங்க உஷா. அந்த சிவதாஸ் ஒரு பெரிய ரவுடி. அவன் கான்டாக்ட்லாம் யார் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாதா, ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்ல தான் அவன் இருக்கான். அவ்வளவு மோசமான ஆளு நமக்கு இந்த இடத்த ஏற்பாடு பண்றான்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா இல்ல, அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கும். சும்மா பண்றதுக்கு அவனும் இழிச்சவாயம் கிடையாது. தெரியும் தோல்ஸ், தெரியும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு நான் முன்னே எதிர்பார்த்தேன். அது என்னது அது? ஆரம்பத்துல இருந்து சிவதாஸ் மேல உங்களுக்கு இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு? அவர் நம்மளுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பணம் உதவி பண்ணிருக்காரு, நமக்கு ஆபீஸ்க்கு இடம் கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்கும் மேல இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அவரை எப்ப பாரு ரவுடி, திருட, அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. திஸ் இஸ் டூ மச். உஷா, நீங்க புரியாம பேசுறீங்க. நாம பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரவுடிங்களை வச்சு பண்ற ஒரு பிசினஸ் கிடையாது. ஸ்டாப் இட் தோல்ஸ். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி கழுத்திருக்காதீங்க. ஓகே அபி, இதோ பாருங்க, நம்ம பிசினஸ்ல சிவதாஸ் நுழையிறது எனக்கு பிடிக்கல. அது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அவன் ஏற்பாடு பண்ணி தரான் பாருங்க ஒரு கான்ட்ராக்ட், அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி, இதுல நான் என்னோட கருத்தை சொன்னேன். இதுக்கு மேல இது வேணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். தொல்காப்பியன், நாம இதுல முயற்சி பண்ணி பார்ப்போம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சிட்டில அது ஒரு முக்கியமான இடம். அதுல நாம கட்டடம் கட்டணும்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் வரும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஹலோ, இங்க ஒரு ஆள் இருக்கோம்ல? ஓ, இங்கே ஒரு ஆள் இருக்கீங்களா? அபி இருக்காங்களா? நீங்க யாரு? இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. என்ன பர்சனல் லெட்டரா? எழுதுங்க எழுதுங்க. தோ இருக்காங்களே. வணக்கம் மேடம், என் பேர் பாரதி, பிரஸ். நீங்க ரிப்போர்ட்டரா? ஆ, நீங்கள் தானே அபி? ஆமா. உட்காரலாமா? சாரி, நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். உட்காருங்க. ஆ, தேங்க்யூ மேடம். நான் ஒரு வித்தியாசமான பத்திரிக்கையாளன். இந்த வழக்கமான ஸ்டோரிஸ் பண்ணுறது, பத்தோட பண்ண மேட்டர் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது.
ஒன்றை பிடிச்சி அடித்தாலும் நெத்தி அடி அடிக்கணும். என்ன நான் சொல்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்றீங்களா? சார் நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் யார்? உங்கள் பார்ட்னரா? சார் நீங்கள் எதுவும் இன்ஜினியரா சார்? இல்லை இல்லை. ஓ, மேடமோட அசிஸ்டண்ட்டா? இதோ பாருங்க, முதல்ல நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து என்னையே வாடுறீங்க? வணக்கம் சார், என் பேர் பாரதி. நைஸ் மீட்டிங் யூ. ஆ, பரவாயில்ல, உங்கள் பேர்? தொல்காப்பியன். வாவ், இவ்வளவு நல்ல தமிழ் பேரை நான் கேட்டதில்லை சார். மேடம் பார்த்தீங்களா, நான் பாரதி, சார் தொல்காப்பியன். சார் நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அதைத்தான் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை தவிர மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஏன் தப்பு இல்லைங்க. நான் சொல்ல வரதுக்குள்ளார சார் தான் ஏதோ குறுக்க புந்து பேச்ச மாத்திட்டாரு. ஹலோ, நான் என்ன குறுக்க வந்தேன்? சார் சார் இல்லை நான் அப்படி சொல்ல வரல சார். நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ நான் யாருன்னு விளக்கமா சொல்ல வேண்டியதா போச்சு. நான் யாருன்னு விளக்கமா சொல்ல வேண்டியதுனால எதுக்கு வந்தேன்னு சொல்ல முடியாம சுத்தி வச்சு பேசிட்டு இருக்கேன். ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு நீளமான வாக்கியம் தப்பே இல்லாம பேசியிருக்கேன். கொஞ்சம் பாராட்டுங்களேன் சார். மிஸ்டர் பாரதி, உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. கம்மிங் டு த பாயிண்ட், எனக்கு உங்களோட பேட்டி வேணும். நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எந்த பத்திரிகையில இருந்து வரீங்க? மெட்ரோ பேப்பர், ஒரு குட்டி பத்திரிக்கை, ஆனா குறிப்பிடும்படியான பத்திரிக்கை. அதுல வளரும் தொழிலதிபர்கள்னு ஒரு தொடர் கட்டுரை. மேடம் பத்தி கேள்விப்பட்டோம். ஏதோ ஒரு பெயின் கம்பெனி ஃபங்க்ஷன்ல பிச்சு வதறிட்டீங்களாமே. எ வெரி யங் பிரைட் லேடி. அதான் இப்ப வரப்போற எங்க இஷ்யூல மேடம் தான் மெயின் மேட்டரே. சாரிங்க, இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குற மூட்ல இல்ல. ஐயோ, என்ன மேடம், உங்களை பத்தி ஒரு கிரேட் லேடி நான் எழுத போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்ல. இதானே ஃபர்ஸ்ட். பாருங்க பாருங்க, இந்த பேட்டி வந்த உடனே உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. மிஸ்டர் பாரதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் இன்டர்வியூ கொடுக்குற மூடில் இல்லைன்னு சொல்கிறாங்களே, கிளம்புங்க. இல்ல இன்டர்வியூன்னு வேணாம் சார். மேடம், உங்களை பத்தின சாதனைகள், வேதனைகள், சோதனைகள் இது மாதிரி ஒரு ப்ரொஃபைலா இருந்தா கூட போறோம். என்ன சொல்றீங்க? சார் ப்ளீஸ் சார், நான் இப்போ அந்த மூட்ல இல்ல சார், விட்டுடுங்களேன். மேடம், உங்களை பத்தி ரொம்ப பெருசா எதுவும் நினைச்சு வந்திருக்கேன் மேடம். ஹலோ, அதான் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏங்க விட வேண்டியது தானே? என்ன நீங்க ரொம்ப பேச மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பேசுறீங்க. நான் பேச ஆரம்பிச்சா அப்புறம் உங்களால பேச முடியாது. பரவாயில்லையா? ஓ இல்ல, நீங்க அப்படியே வழக்கமான ஸ்டைல அமைதியாவே இருங்க. நான் அப்படியே மேடத்தை பார்த்துட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு. என்ன வந்த வேலையா? அதான் மேடமோட இன்டர்வியூ எடுத்துட்டு வந்த வேலையை போயிடுறேன். அதான் அவங்க மூடு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, கிளம்புங்க சார். சார், நான் எடிட்டர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன் சார். நீங்க கமிட் பண்ணிட்டா நீங்க பேட்டி கேட்டு வந்தா கொடுக்கறதா வேண்டாமான்னு நாங்க கமிட் பண்ணணும். புரியுதா? புரியுது மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் ஒத்துழைங்க மேடம். சார் இன்னொரு நாள் வாங்க சார் ப்ளீஸ். மேடம், நம்பி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்களேன். சரி கேளுங்க. தேங்க்யூ. உங்க பேர் அபி, முழு பேர் என்ன? அபிநயா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், மேலே வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உக்காருங்க. உக்காருங்க. நான் தான் அபி, இவங்க உஷா. ஹலோ சார். சிவதாஸ் சார் சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். தெரியும் தெரியும், சிவதாஸ் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஓகே. அச்சா அச்சா. ஆமா, உங்க கம்பெனி பேர் கூட ஏதோ சொன்னாரு. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ் எஸ் எஸ், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி தான் சார் ஆரம்பிச்சோம், இப்பதான் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. இது பாருங்க அபி, எனக்கு உங்களை பத்தியோ உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியோ எந்த விவரமும் தெரியாது. சிவதாஸ் சொல்ல அனுப்பியிருக்காரு, அது ஒண்ணுதான் ரீசன். அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே. இது பாருங்க அபி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் நல்ல விதமா உங்களால பண்ணி தர முடியுமா? நிச்சயமா முடியும் சார்.
முதல்ல விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. நுங்கம்பாக்கத்துல 5 கிரவுண்டு, அந்த இடத்துல ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். ஆனா ஃபிளாட்ஸ் கட்டினவனே நாங்க பிரியப்படுறோம். எவ்வளவு வேல்யூயான இடமனே தெரிஞ்சுக்கங்க. கோர்ஸ் அந்த இடத்துக்கு நிறைய வேல்யூ இருக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப மெயினான இடம், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அது செய்யறதுக்கு வேண்டிய மேன் பவர், ஆர்கிடெக்ட்ஸ், டெக்னிக்கல் பீப்புள் எல்லாம் உங்ககிட்ட இருக்காங்களா? உங்க கம்பெனியுடைய மதிப்பு பத்தியோ வருமானம் பத்தியோ இந்த சேட்டு கவலைப்படல. ஏன்னா சிவதாஸ் உறுதி கொடுத்திருக்காரு. எனக்கு இப்போ நீங்க தர வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு கேரண்டி தான். இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அந்த சைட்ல உங்களால ஃபிளாட்ஸ் கட்டி தர முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். நாங்க கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஆனா இந்த தொழில்ல நாங்க பல வருஷமா இருந்துட்டு இருக்கோம். சிட்டில இருக்கிற பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லார் கூடவும் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு. அச்சா. அதோட எங்க டீம் ரொம்ப சின்சியரான டீம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா அதுல நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும் சார். இது பாருங்க, நீங்க எதிர்பார்க்கறத விட சிறப்பா நாங்க இந்த வேலையை செஞ்சு காட்டுறோம் சார். வெரி குட். அப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்க எங்களுக்கு தான் கொடுப்பீங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் சிவதாஸ் ஒரு நல்ல பார்ட்டியை தான் அனுப்பியிருக்காரு. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இப்போ பண்றீங்களா? ஆமா சார், ஒரு ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கு. அச்சா. ஆக்சுவலி நீங்க இப்போ எங்களுக்கு கொடுக்க போறது எங்களோட 2வது ப்ராஜெக்ட் தான். ஆனா எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராஜெக்ட் சார். ஆமா சார். அச்சா பாத். என் தம்பி வந்துட்டோம். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு டிசைட் பண்ணிடலாம். ஓ ஓகே. ஷூர் சார். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும். நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே.